மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறையா தேர்வர்கள் இப்போ தான் முதல் வாட்டி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வை எழுதுகிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நிறையா அனுபவம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கலாம். இதுக்கு முன்னாடியே குரூப் 4 எழுதியிருப்பீங்க, குரூப் 1 எழுதியிருப்பீங்க, வாட் எவர் இட் மேபி. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பரிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். முடிஞ்சால் நாளைக்கு தேர்ஸ்டே ஒரு மாக் டெஸ்ட் ஒன்று நீங்கள் எழுதி பார்க்கணுன்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன் உங்களுக்கு. ஏன்னா நல்லா படிச்சிருப்பீங்க, அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கொடுக்கப்பட்ட அந்த 3 மணி நேரத்தில் எப்படி நாம் இருக்கக்கூடிய அந்த 200 கேள்விகளையும் எப்படி நாம் எழுத போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸை நான் வலியுறுத்தி நான் சொல்கிறேன். சரிங்க, இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம், அதாவது நீங்கள் தேர்வறைக்கு வர வேண்டிய நேரம், அந்த வென்யூன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8:30 மணியை அவங்க கொடுத்துருக்காங்க. 8:30 மணிக்குள்ளே, அதாவது 8:30 மணி ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 8:30க்கு முன்னாடி போகிற மாதிரி. அப்புறம் கிரேஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அது 9 மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 9 மணிக்கு மேலே வரக்கூடிய தேர்வர்கள் உள்ளே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே 8:30 மணிக்கு முன்னாடி தேர்வுக்கு போகணும், தேர்வு நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகணுன்றதை உங்கள் மைண்டில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இது பேசிக்கான டீட்டெயில், இதை நான் சொல்லிட்டேன். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எந்த பெனில் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க உங்கள் ஹால் டிக்கெட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ப்ளூ கலர் பென்னோ இல்லை வேறு எந்த கலர் பென்னோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் கருப்பு நிற பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பால் பாயிண்ட் பென்னை ஒரு 2 இல்லை ஒரு 3 பென்னை வாங்கி நல்லா எழுதி பார்த்துக்குங்க, நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த பென் நல்லா எழுதுதா அப்படின்றத நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு 2 அல்லது ஒரு 3 பென்னை நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒரு பென் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு பென்னை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன். இது ரெண்டும் முக்கியம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஓஎம்ஆர் ஷீட் ஹேண்ட்லிங் பார்க்குறதுக்கு முன்னாடி தேர்வறைக்கு நம்ம எப்போ செல்ல போகிறோம் அப்படின்னா 8:30 மணிக்கு முன்னாடி போக போகிறோம். ரெண்டாவதாக நம்ம பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அந்த பிளாக் பாயிண்ட் பென்னு ஒரு 2 இல்லை 3 பென் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போது ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு நம்ம வரலாம். இந்த ஷீட்டில் நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கின உடனேயே ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும். உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா, சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அப்புறமேட்டு கொஷின் பேப்பர் அவங்க தந்த உடனே கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர், அந்த கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பரை பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த கொடுக்கப்பட்ட இந்த பாக்ஸில் நீங்கள் அந்த நம்பர்ஸாக இருக்கும், அதாவது எண்களாக இருக்கும். அந்த எண்களை இந்த பெட்டியில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டியில் 8 அப்படின்ற அந்த நம்பர் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா 8 கரெக்டாக நீங்கள் பபுள் பண்ணணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களையும் நீங்கள் சரியாக பபுள் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இங்கே நீங்கள் எக்ஸாமை எழுத ஆரம்பிப்பீங்க. அதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பபுள் ஷேடிங் எப்படி இருக்கணும்னா கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் நல்லா உங்கள் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஷேட் பண்ணணும். அந்த ரவுண்டு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஷேட் பண்ணணும். அந்த ஷேடிங் வெளியில் ஜாஸ்தி போகாமலோ இல்லை கம்மியாக சின்னதாக ஷேட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே ஒரு ஸ்கேனர் வச்சு தான் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில கேள்விகள் விடுபட்டு போயிடும் அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது. அதனால தான் கரெக்டாக உங்களை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ். அதாவது ஆன்சர் ABCDEன்னு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஓவல் மாதிரி இருக்கும். அந்த ஓவலை கரெக்டாக பபுள் பண்ணணும். இப்போ சி தான் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த சியை கரெக்டாக நீங்கள் பபுள் பண்ணணும். ரைட் மெத்தட் ஆஃப் ஷேடிங் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஒரு இன்டூ போடுறதோ இல்லை டிக் அடிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணாமல் நடுவில் மட்டும் ஷேட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக 200 கேள்விகளும் ஃபில் பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ நான் கரெக்டாக பபுள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டேலி பண்ணணும். இப்போது இது ஒரு
காலமாக இருக்குது, இது இன்னொரு காலமாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 67வது கொஷின் வரைக்கும் அவங்க ஒரு பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக 68வது கேள்வியிலேருந்து 134வது கேள்வி வரைக்கும் ஒரு பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. மூணாவது பிளாக்கில் என்ன இருக்குன்னா 135வது கேள்வியிலேருந்து 200வது கேள்வி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ABCDE அதுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்குக்கும் 5 கட்டங்கள் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் எழுதுவீங்க எத்தனை A இருக்குது, எத்தனை B இருக்குது, எத்தனை C இருக்குது, எத்தனை D இருக்குது, எத்தனை E இருக்குன்றத கரெக்டாக டேலி பண்ணணும். நீங்கள் எல்லாமே நீங்கள் OMR ஃபில் பண்ணி முடித்த உடனே உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ண உடனே இதை வந்து நீங்கள் எண்ணணும், எத்தனை ஏ நான் சரியாக எழுதியிருக்கேன். இப்போது இந்த கட்டத்தில் 67 கேள்வி இருக்குது இல்லைங்களா, அதில் ஏ வந்து ஒரு 33 கேள்வி நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னா இந்த இடத்துல 33 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி பிக்கு கவுண்ட் பண்ணி போடுங்க, சிக்கு கவுண்ட் பண்ணி போடுங்க, டிக்கு கவுண்ட் பண்ணி போடுங்க, இக்கு கவுண்ட் பண்ணி போடுங்க. இந்த பிளாக் முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவதாக இந்த 68லேருந்து 134வது கேள்வி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கை ஃபில் பண்ணணும். அதுவுமே சேம் தான். ஏல எத்தனை ஏ நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு பார்க்கணும், பியில் எத்தனை ஏ எழுதிருக்கீங்க, எத்தனை பி கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு பார்த்து கீழே வந்து அந்த எண்களை நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பிளாக்குக்கும் ABCDE இந்த எண்களை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏ மட்டும் எத்தனை மொத்தமாக இந்த அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸுக்கு ஏ மட்டும் நான் எத்தனை ஏ கரெக்டாக எழுதியிருக்கேன், எத்தனை பி கரெக்டாக எழுதியிருக்கேன், எத்தனை சியை நான் பபுள் பண்ணியிருக்கேன், எத்தனை டியை நான் பபுள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இப்போ வந்து இதில் இந்த ஏல 33 எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்கிற பிளாக்கில் ஒரு 20 ஏ வந்து கரெக்டாக எழுதியிருப்பீங்க. மூணாவதாக இருக்கிற பிளாக்கில் ஒரு 20 ஏ வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க. அப்படின்னா 33 20 20 இது மூணையும் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி இங்கே நீங்கள் போடணும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இதே மாதிரியே ஏ டோட்டலாக 200 கேள்வியில் எத்தனை ஏ நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்றத இதில் நீங்கள் போடணும். BCDE இதை நீங்கள் போடுறது எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஏ வந்து இந்த கொடுக்கப்பட்ட இந்த 200 கேள்வியில் ஏ வந்து ஒரு 60 ஏ வந்து நீங்கள் பபுள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விதத்தில் முதல்ல 0 போடணும். இந்த இடத்துல 0 போட்டுட்டு அப்புறம் ரெண்டாவதாக 6ன்றதை ஃபில் பண்ணணும். கடைசி கட்டத்தில் 0 0 6 0 0 அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே 0வை ஷேட் பண்ணணும், 6ஐ ஷேட் பண்ணணும், 0வை ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா ஷேடிங் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதை எண்களை ஃபில் பண்ணிவிட்டு ஷேடிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து உங்கள் ஸ்டாம்ப் பேடில் அந்த உங்கள் இடது கை பெருவிரல் ரேகையை வந்து நீங்கள் பதிய வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ஓவல் இருக்குது பார்த்தீங்களா, கீழே பாட்டமில் அந்த ஓவல் இருக்கிற இடத்துல சென்டராக வந்து நீங்கள் வைப்பீங்க. அப்படி வைக்கும் போது கையை வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் OMR ஷீட்டில் மிச்சம் இருக்கிற இடத்துல அந்த இங்கு வந்து படிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அந்த பெருவிரல் ரேகை இடது கை அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் தாங்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை வந்து கரெக்டாக ஒரு வாட்டி ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போயிடணும். அது என்னோடய அட்வைஸை 8:30க்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு OMR ஷீட் வாங்கின உடனே அதில் நான் சொன்ன மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள். அப்புறம் கொஷின் பேப்பர் பார்த்த உடனே இன்னொரு முக்கியமான ஒரு மிஸ்டேக் நம்ம எல்லோரும் பண்ணுவோம். அது என்னன்னா டபுள் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நம்பரில் அதாவது 47வது கேள்வி இருக்குது அப்படின்னா OMRல அந்த 47ல் 2 வாட்டி ஃபில் பண்ணிடுவோம், 2 ஆன்சர் ஃபில் பண்ணிடுவோம். இதை டபுள் ஷேடிங்னுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த எக்ஸாமை பதட்டம் இல்லாமல் நல்லா இந்த எக்ஸாமை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.